பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காந்திமதி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த காரியமும் நடக்க போறது கிடையாது. அரசி கிட்ட பேசி எப்படியாவது குமார் கூட சேர்த்து வச்சுடலான்னு பார்த்தா அரசியும் மனசு மாற மாதிரியே தெரியல. நம்ம முத்துவேல் கிட்ட இத பத்தி பேசி பார்க்கலாம். முத்துவேல் மட்டும் சம்மதம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்னன்னாலும் நம்ம பண்ணிடலாம். குடும்பத்தை எதிர்த்து கூட எப்படியாவது கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காந்திமதி முடிவு பண்றாங்க. இப்ப முத்துவேலுக்கு கால் பண்றாங்க. மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா திடீர்னு எனக்கு போன் பண்ணிருக்க? சொல்லுமா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முத்து, உன்கிட்ட தனியா பேசணும் ஐயா. நீ வர முடியுமா கோவிலுக்குன்றாங்க. மா, உனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன், சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம கோமுதியும் கோமுதியோட புருஷனும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. அந்த அளவுக்கு என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் முத்து, அதுக்காக தான் கூப்பிடுறேன், வருவியாயான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னமா கேள்வி இது? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன். நான் மட்டும் வரட்டுமா இல்ல சக்தியும் கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. வேணாம், அவன் வேண்டாம், முக்கியமான விஷயம் பேசணும், அதனால அவன் வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீயாவது நான் சொல்றதுல நியாயம் எது இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி யோசிச்சு எந்த ஒரு முடிவுனாலும் நீ எடுப்ப. ஆனா சக்தி அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப முத்துவேல தனியா வர சொல்றாங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன், கோவிலுக்கு தானே, சரிம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப முத்துவேல் சொல்றாங்க. இத தூரத்துல இருந்து சக்தி கேட்டுட்டு, ஆத்தா அண்ணனை மட்டும் வர சொல்லிக்குதா? என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக ஆத்த அண்ணனை மட்டும் வர சொல்லணும்? என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, அண்ணனை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். அப்ப 2 பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி முடிவு பண்றாங்க. அப்ப குமார் அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்த வீட்லயே திருட மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்னப்பா இது? என்ன பழக்கம் இதுன்றாங்க. டேய் மகனே, நமக்கு எதிரா திட்டம் எல்லாம் பலமா போடுறாங்கடான்றாங்க. பா, என்னப்பா சொல்றீங்க? யாரு திட்டம் போடுறது? அங்க பெரியப்பா தான் யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காங்க. அது போய் திட்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருடா, போன்ல யாரு தெரியுமா? உன்னுடைய அப்பத்தாடான்றாங்க. அப்பத்தா கிட்ட பெரியப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னப்பா இருக்கு? இதுல என்ன ஒட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே சக்தி ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்காக சொத்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா உனக்கு மட்டும் எந்த அறிவும் வரமாட்டேங்குது. ஏண்டா உன் மூளை இந்த அளவுக்கு மங்கி போயிடுச்சான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. அப்பா, இப்ப என்னப்பா ஆயிடுச்சு? எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன விஷயன்றத சொல்லுங்கன்றாங்க. என் ஆத்தா என்னை பெத்தவ இருக்கால, அவ போன் பண்ணி முத்துவேல மட்டும் தனியா வர சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு தானே அர்த்தம்ன்றாங்க. ஆனா நம்ம குமாருக்கு இந்த விஷயம் தெரியும். அப்பதான் எப்படியோ அரசிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பெரியப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கோன்றத குமார கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம சக்திவேலுக்கு தெரியாதனால சக்திவேல் எனக்கு எதிராக சதி போடுறாங்கடா. எனக்கு என்னவோ அந்த ஓடுகாலி கோமதியும் அந்த ஓடுகாலி ராஜியும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து போடுற திட்டமும் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல, அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவங்க உன்னுடைய அம்மா, அவங்களுக்கு போய் நீ இப்படி எல்லாம் சந்தேகப்படலாமான்றாங்க. ஏய், அவ எப்படிப்பட்ட கில்லாடின்றது எனக்கு தெரியும். அவங்க நினைச்ச காரியத்தை நடக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாங்கடா என் ஆத்தான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டேய், முதல்ல கார் எடு. எப்படியும் அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கு. அதனால கண்டிப்பா காரை எடுத்துட்டு போகும். நம்மளும் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒட்டு கேட்டே ஆகணும்ன்றாங்க. உடனே குமார், ஐயோ, பாட்டி பிளான் போடுறத இந்த அப்பாக்கு எடுத்துருவாரு போலியன்று. அப்பா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்பத்தாவும் பெரியப்பாவும் என்ன பேசுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவலைப்படாம வேற வேலையை போய் பாருங்க பண்றாங்க. டேய் மவனே, உன்னை நம்பலாமா இல்ல மறுபடியும் இதுலயும் இந்த விஷயத்திலயும் கோட்டை விட்டுற போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு என்ன, அவங்க பேசுறத வீடியோவா எடுத்துட்டு வந்து கூட நான் காட்டுறேன். இப்ப உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி சரிடா, நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற. எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு. இல்லைன்னா உன்னை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன். இப்ப உன்னை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால உன்னை நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப சக்திவேல் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க.
முத்துவேல் வந்து நேரா போறாங்க. அங்க போனதும், ஆத்தா என்ன விஷயம்? போன்ல கூட பேச முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயம் என்ன ஆத்தா? சொல்லு ஆத்தான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முத்து, இந்த அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவதானேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க? கடைசி ஆசை நல்லா சொல்லிட்டு இருக்க. நீ 100 வருஷம் சந்தோஷமா வாழுவ. நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும், இல்ல நீ சொல்லுயான்றாங்க. ஆத்தா, முதல்ல என்ன விஷயம்ன்றத நீ சொல்லு. எதுக்காக 100 வருஷம் இப்படி நல்லா பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் செத்தா கூட நீ சந்தோஷமா வாழுவாத்தான்னு சொல்றாங்க. இல்லையா, அந்த ஒரு நற்பாசெல்லாம் எனக்கு கிடையாது. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போதே நான் போய் சேர்ந்துடணும். நான் நிம்மதியா சந்தோஷமா கண்ணு மூடணும். எனக்காக ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்றி வைப்பியான்றாங்க. என்னத்தான் கேட்டுட்டு இருக்க? உனக்காக எதனாலும் நாங்க செய்வோங்க. நீ கேக்குறத எதை செய்ய முடியாதா? உனக்கு எங்கேயாவது கோயில் குளம் போகணும்னு ஆசையா இருக்கா? இல்ல ஏதாவது வைர நகை அப்படி இப்படி வாங்கி மாட்டணும்னு ஆசையா இருக்கா? என்ன ஆசை வேணும் சொல்லாட்டா? உனக்கு நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்றாங்க. இங்க பாரியா, எனக்கு தேவைக்கிற கோயில் குளமும் போய் பார்த்தாச்சு. போட வேண்டிய நகை நட்டு எல்லாமே பார்த்தாச்சு. என்னுடைய பேரனும் பேத்தியும் சந்தோஷமா வாழணும். அதை மட்டும் கண் குளிர பார்த்தா எனக்கு போதுன்றாங்க. இப்ப ராஜுக்கு என்ன குறை? ராஜு அங்க நல்லாதான் சந்தோஷமா தானே இருக்கா. கதிரும் நல்லா தானே ராஜியை பாத்துக்கிறான். நானும் அப்பப்ப அவங்க 2 பேரையும் பாக்குறேன். போலீஸ் ட்ரைனிங்க்கு கோச்சிங்க்கு வந்து ராஜி சேர்த்து விட்டு இருக்கிறதுனால ராஜி அதுக்கு படிச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா கதிர் இருக்கான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க தான் பேரன் பேத்தியா? ஏன் குமார் அரசு எனக்கு பேரன் பேத்தி கிடையாதா? அவங்களுடைய லைஃப பத்தி நினைச்சு பார்க்கலாம் இல்லன்றாங்க. இங்க பாரு அத்தா, குமாரோட லைஃப பத்தி யோசிக்க நான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும். அவனுடைய கல்யாணம் நடக்காம போனதுக்கு காரணம் யாருன்றது உனக்கு தெரியலையா? பழைய கதையை நான் பேச விரும்பலாத்தா, விட்டுரு. அதனால தானே வீட்டை விட்டு நீ போயிருக்க. ஏன் இந்த விஷயம் எல்லாமே உனக்கு மறந்துருச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டா, சக்திவேலுக்கு தான் அறிவு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், என்ன பேச வரேன்றத எதுவுமே புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவான். நீயும் இப்படி இருந்தா எப்படிடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆத்தா, நீ தெளிவா சொல்ல வர்றது எனக்கு புரியல. நீங்க பாருங்க, அரிசியை பெத்தவங்க இருக்காங்க. அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இதுல நான் என்னத்த பார்க்க வேண்டியது இருக்கு? என்னால என்ன பண்ண முடியும்ன்றாங்க. ஏன் முத்து, உன்னால பண்ண முடியாதா? 1000 தான் நீங்க 2 பேரும் வெறுத்துக்கிட்டாலும் அவ உன்னுடைய தங்கச்சி பொண்ணுடா. தங்கச்சி பொண்ணோட லைஃப் எந்த அளவுக்கு கேள்விக்குறியாச்சுன்றத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த மறந்துட்டியா? அதுக்கு காரணம் குமார தான். இங்க பாரு, போக போக எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை அரசிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்காம இருக்காது. எப்படினாலும் அவ அப்பா வந்து அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறாங்க. அங்க போற இடத்துல அந்த பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை நீ வேற ஒருத்தன் கூட 1 மாசம் இருந்தவ தானடின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணமும் நம்ம குடும்பம் தானே. அந்த பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்தை சும்மா விடுமா? கோமதி கஷ்டப்பட்டா அது நமக்கும் கஷ்டம் தானே நல்லா சொல்லி புரிய வைக்கிறாங்க முத்துவேலுக்கு. ஆத்தா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வரியா? அரசிக்கு நம்ம வந்து ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லையா, நான் குமரவி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. இத கேட்ட முத்துவேலுக்கே பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஆத்தா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நடக்கிற விஷயமா பார்த்து சொல்லு. நீ பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் அத்தா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. நான் பேசுறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்ப கோமதி உன் பொண்ணோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னதும் அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்ப மான கௌரவத்தை காப்பாத்திருக்கா. ஒருவேளை ராஜி மட்டும் அந்த நேரத்துல தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன ஆகும்? நம்ம பொண்ணை இழந்திருப்போம். ஆனா கோமதி அவ மரியாதை மானம் எல்லாமே விட்டு கூட குடும்பத்துக்காக யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. இதனால அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை என்னெல்லாம் நடந்திருக்க. இது எல்லாமே நான் கண்ணால பார்த்திருக்கேன். அவ வந்து அவளுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்காம பொண்ணோட லைஃபை யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த அண்ணன் குடும்பத்துக்காக பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து கைமாற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப காந்திமதி கேக்குறாங்க. ஆத்தா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நான் வந்து அரசிய கல்யாணம் பண்ணிக்கலாம் குமாருக்கு நினைச்சா கூட சக்திவேல் முடிவு எடுப்பானா சொல்லுங்க? குமாருக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குமா?
இத பத்தி 1008 யோசனை. சரி, நம்ம குடும்பம் சம்மதிச்சாலும் பாண்டி குடும்பத்துல இருக்கவங்க சம்மதிக்கணும்ல, அத பத்தியும் யோசிக்கணும். இங்க பாரு, சக்திவேல சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ ஒரு கோடு போட்டா அத அவன் தாண்ட மாட்டான். அதே மாரி பாண்டியன் மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசி கண்டிப்பா நான் சம்மதம் வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப உன்னுடைய முடிவு என்ன? இத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உன்ன வர சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப காந்திமதி கேக்குறாங்க. முத்துவேல் யோசிச்சு, ஆத்தா எனக்கு 2 நாள் டைம் கொடு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியும். எடுத்தோம் கவுத்தோம்னால எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் வாக்குறுதி குடுத்துட்டு அத நிறைவேத்த முடியலன்னா எனக்கு மன சங்கடம் ஆயிடும். அதனால யோசிச்சு தான் எந்த ஒரு முடிவும் என்னால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. ஐயா முத்து, நீ யோசிச்சு நல்ல முடிவாவே எடு. உன் ஆத்தா சொல்றது எப்பவுமே நல்லதா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்த சக்திவேல் இருக்கும்போதே நான் பேசியிருப்பேன். ஆனா சக்தி எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு அப்படி டக்கு புக்குன்னு எகிரி இருப்பான். அதனால அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாது. நீயா இருந்தா அவன்கிட்ட எடுத்து பேசி பொறுமையா இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்ப. அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன்றாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான ஒரு விஷயத்த சொல்லிட்டியா ஆத்தா? சக்திவேல் பக்கமும் நிக்க முடியாம, உன் வாக்குறுதியை நிறைவேற்றவும் முடியாம நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கு தெரியலன்றாங்க. முத்து, நீ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுப்ப. எனக்கு அது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா நல்ல முடிவா எடுப்ப. எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு காந்திமதி சரி நான் கிளம்புறேன்றாங்க. ஏன் ஆத்தா, ஒருவேளை நீ சண்டை போட்டு பிளான் பண்ணி அரசிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த கோமதியோட வீட்டுக்கே நீ போயிருக்கியா சொல்லாத்தான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குமாருக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குமா இல்லையான்னு எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு முடிவெடுக்க முடியாது. கட்டிக்க போற 2 பேரோட சம்மதம் இதுல ரொம்பவே முக்கியம்ன்றாங்க. குமாருக்கு ஏற்கனவே அரசியை புடிச்சு போய் அவனாதான் விருப்பப்பட்டு எனக்கு எப்படியாவது அரசிய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டதே அவனான்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. இத கேட்டு முத்துவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னமா சொல்றீங்க? ஆமா, அவனுடைய அப்பனுடைய பேச்ச கேட்டுட்டு அரசி சும்மா அவளுக்கு அவளே தாலி கட்டிட்டு வரும்போது அவ்வளோ கொடுமைப்படுத்தினா. தண்டனை அனுபவிச்சுட்டு வரும்போது அவன் நல்ல மனுஷனா வந்துட்டான். இப்ப அரசி மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே. நீ வேணும்னா நான் சொல்றது பொய்னா நீ வேணா குமார கூப்பிட்டு கேட்டுப்பாரு. அவன் என்ன பதில் சொல்றானோ அதை வச்சு நீ முடிவெடுன்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. சரிம்மா, நான் குமார் கிட்ட முதல்ல பேசி பாக்குறேன். அவன் என்ன சொல்றானோ அதை வச்சு நான் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க முத்துவேலு. இப்ப காந்திமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒண்ணு எல்லா விஷயத்தையும் முத்துவேல் கிட்ட சொல்லியாச்சு. இனி அரசி குமார கல்யாணத்தை முத்துவேலை பாத்துக்க போறாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. முத்துவேலை இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க? முத்துவேலு முடிவு எடுத்து அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.